வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஒரு பெண் எம்எல்ஏ, அருவி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண் எம்எல்ஏ அவர்கள் இப்போ டிவி கேட்ட பேசிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு வாங்க, அடுத்தது உங்களுக்கு நீங்க உங்க ஆதரவாளர்கள் எல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு நாங்கள் பதவி தரோம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசிட்டு இருக்கிறதா ஒரு பிரபல நாளிதழில் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. ஜூவி சொன்னது என்ன? ஏற்கனவே அருவி மாவட்டம்னா எல்லாருக்கும் தெரியும், தென்காசி. அங்க இருக்கக்கூடிய கோவில் நகரம் அப்படின்னா சங்கரன் கோயில். சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ முத்துலட்சுமி தான் அவங்க. முத்துலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் அங்கே நின்று ஜெயிச்சாங்க. இடைத்தேர்தலில் நான் தான் அங்கே போய் முழுக்க அப்போ நிறையா நான் அந்த தொகுதி முழுக்க எனக்கு தெரியும். நிறையா நானும் ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அந்த இடைத்தேர்தலில். ஏன்னா முத்துலட்சுமி அவர்கள் எப்படி இருந்தாங்க, அதற்கு பிறகு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தொகுதி மக்களை தாண்டி தமிழகம் முழுக்க தெரியும். ஏன்னா இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டது அன்றைக்கி அந்த அவங்க ஜெயிச்ச தேர்தல். ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு பொருளாதார வசதியெலாம் இல்லை. அவங்க அப்பா அவ்வளோ பெருசாலாம் இல்லை. ஆனாலும் ஜெயலலிதாமா அவங்கள நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு போகிறாங்க, திமுகவுக்கு போயிட்டாங்க. இப்போ திமுகவில் தான் இருக்காங்க. இப்போ ராஜா அவர்கள் தான் அங்கே எம்எல்ஏவாக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அங்கே பிரச்சனை நடக்குது. என்னென்னா, ராஜா அவர்களை 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த ரேஷன் கடையை திறக்க போகிற நேரத்தில் மக்கள்லாம் விரட்டி அடித்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ ராஜாவுக்கு எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அந்த ஏரியாவிலேருந்து நிறையா வருது. அப்போ ராஜா அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா முத்துலட்சுமி அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் முத்துலட்சுமிக்கு சீட்டு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரிய குரூப் வேலை செய்கிறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமிக்கு சீட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பெண் நிறுவனமும் ரிப்போர்ட் கொடுத்துருக்குதான். இந்த சூழ்நிலையில் முத்துலட்சுமி அவர்கள் ஏற்கனவே அதிமுக இருந்தனால செங்கோட்டையன்லாம் நல்லா தெரியும், நமக்கும் தெரியும். செங்கோட்டையனுக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க தான் அவங்க. அப்போ செங்கோட்டையன் பேசியிருக்கார் பொழுது, நீங்கள் வாங்க, இங்கே பெருசாக பெண்கள் ஒரு பெரிய பொறுப்பு இல்லை, உங்களுக்கு அமைச்சர் பதவி கூட நாங்கள் வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆதரவாளர்களுக்கும் நாங்கள் பதவி வாங்கி தரோங்கிற மாதிரி பேசியிருக்காங்கிறதால ஜூவி சொல்லியிருக்காங்க. இது ஓரளவுக்கு நம்புற மாதிரி தான் இருக்குது. நம்மளும் கொஞ்சம் விசாரிக்கும் போது அரசியல் புதுசாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி டிவிகேவுக்கு ஆளே இல்லை, ஒரு தொகுதியில் நிற்க வைக்கக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அதிமுக திமுக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னைக்கு விஜய் எப்படி யோசிப்பார்? அதாவது தன் வலிமை தெரிந்து தான் தேர்தலில் நிற்கணும். விஜய்க்கு அவருடைய வலிமை தெரியும்னு நினைக்கிறோம். அதனால தான் முதல் தேர்தல்லையே நான் கூட்டணி அமைச்சு போட்டிடுறேன் அப்படின்னு முதல்ல எல்லாருக்கும் சொன்னது. வராங்க இல்லைன்னு பிரச்சனை இல்லை, தூண்டில் ஒன்று போடுறோம், மீன் மாட்டினா நல்லது. அப்படி மீனே மாட்டலைன்னா அன்றைக்கினா சாப்பாடு ஒன்றுமே இல்லாமையே போவார் மீனவர், வேறு ஏதாவது பண்ண வேண்டியதான். அப்போ விஜய் என்ன நினைக்கிறார், யார் வரலன்னா பரவாயில்லப்பா, நான் சிங்கிளாக நிற்கிறேன், காங்கிரஸ் வருமானு எதிர்பார்க்குறோம், காங்கிரஸ் வரலாம் சிங்கிளாக நிற்கிறேன், இதான் அவருடைய எண்ணம். ஆனால் இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல, இந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிறது திமுகவில் அதிருப்தியில் இருக்காங்க, அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு நல்லா, அவங்க மேலே பெருசாக ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்காது, தொகுதியில் சமூக செல்வாக்களாக இருக்கும். அவங்கள உபயோகப்படுத்திக்கிறது தப்பு இல்லை. இது என்னென்னா, விஜய்க்கு வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறாரு ஆட்கள் அப்படின்லாம் அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், எல்லாத்துக்குமே அது பொருந்தும். திமுகவில் இன்னைக்கு இருந்து டக்குன்னு சரவணன், யார், டாக்டர் சரவணன் சொல்லிட்டு மதுரையில் இருந்தார். டக்குன்னு திமுகவுக்கு போனார், உடனே சீட்டு கொடுக்குறாங்க. உடனே திமுக விட்டு விலகிறார், உடனே பிஜேபியில் சீட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் உடனே சீட்டு கொடுக்கலாம் மாறி வந்தவருக்கு. ஆனால் விஜய் மட்டும் உங்கள் கட்சியிலேருந்து ஆள் எடுக்கிறது எந்த விதத்தில் தப்பு? கேட்டால் கூப்பா கிருஷ்ணன் மேலே எவ்வளோ ஊழல் வழக்கு இருக்குது தெரியுமா, செங்கோட்டையன் மேலே எவ்வளோ ஊழல் வழக்கு இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது 2 பேர் மட்டும்தான் ஊழல், உங்கள் ஏரியாவே ஊழல் இல்லை. இப்போ விஜய் கட்சி அப்படி தானே சார் பேசும், இந்த மக்கள்கிட்ட எப்படி சார் எடுபடும்? இப்போ திமுக சொல்லுது இல்லை, செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்து கொண்டு இப்படி பேசலாமா அப்படின்னு அதிமுக திமுக 2 பேரும் கேட்குறாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடுமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தொகுதி நம்ம சொல்கிறது, சங்கரன் கோயில் தொகுதியில் அவங்க சொன்ன இது கரெக்டாக அமையுது. இது மாதிரி தமிழகம் முழுக்க திமுகவில் வாய்ப்பு கிடைக்காதவங்க, அதிமுகவில் வாய்ப்பு கிடைக்காதவங்க இருப்பாங்களா இல்லையா? அதுக்காக தமிழகம் முழுக்க எல்லாத்தையுமே விஜய் அவங்களே எடுக்க போகிறாரு? அப்படி இல்லை. எந்தெந்த தொகுதியில் நமக்கு ஆள் வேணுமோ அங்கெல்லாம் எடுக்கணும். இன்னொன்று, அவர் பெரிய மோசமான ஆளாக இருக்கக்கூடாது, அவர் மேலே கண்ட கிரிமினல் குற்றம் அந்த குற்றம்லாம் இருந்தால் அவங்களே எடுப்பாங்க. அப்படி எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, 1,30,00,000 அவங்கக்கிட்ட ஒழுங்காக ஆதாரம்லாம் கேட்டு வாங்கின உறுப்பினர் இருக்காங்க. அப்போ அது சாதாரணமான இயக்கமா? ஜஸ்ட் லைக் தட் விஜய் அப்படின்னு கடந்து போகக்கூடிய தேர்தல் இல்லை. நம்ம தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் விஜய் தேர்தல் தோப்பாரு ஜெயிப்பாருங்கிறது வேற. ஆனால் ஒரு பெரிய அபரீதமான ஆதரவு அவருக்கு இருக்கிறது. இந்த அபரீதமான ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு விஜயை நோக்கி மக்கள் படையெடுக்கிறார்கள். அதையும் தாண்டி அவருடைய கூட்டத்துக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு, அவர் பேச்சுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, விஜய் நிறைய இடத்துல அரசியல் பண்ணலைன்னு நான் சொல்லுவேன். பட்ஜெட்டை பற்றி விஜய் பேசலை. பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் அப்படியே கடந்து போவார். இவ்வளோ கடந்து போன பிறகும் பரவாயில்லப்பா, விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னு இவ்வளோ மக்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க?
நீங்கள் அவங்கள கொள்கை இல்லாத கூட்டம் என்ன வேணால் சொல்லுங்கள். இந்த கூட்டம் தான் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஓட்டு போடுது, அதிமுக திமுகவோ பிஜேபிக்கோ. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லப்பா நீங்கள் எல்லாம் ஆண்டுட்டீங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்னு நினைக்கிறார். அது என்ன தப்பு? சில நேரங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுன்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. சார், அரசியலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். சீமான் வந்து நரம்பு புடைக்க பேசுவார். ஸ்டாலின் அந்த அளவுக்குலாம் பேச மாட்டார், எழுதி வச்சதை பேசிட்டு போவார். தினகரன் வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்குற கேள்விக்கெல்லாம் பக்காவாக பதில் சொல்லுவார். இப்போ தினகரன் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சூப்பராக பதில் சொல்கிறாருங்கிறதுக்காக அவர் அதிமுக தலைவராக முடியுமா? பழனிசாமி தானே தலைவரானார். பழனிசாமி அவ்வளோலாம் பேச மாட்டார். ஆனால் காய் நவுத்துறாரா? கரெக்டாக ஓபிஎஸ் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. சசிகலா அம்மாவை யாருன்னே தெரியாதுன்ட்டாரு. அந்த இடத்த பிடிச்சிட்டாரா இல்லையா? ஒரு ஸ்மார்ட்டான அரசியல்வாதியாக இருக்காரா இல்லையா? விஜய் என்ன நினைக்கிறாரு? நமக்கு பெரிய அளவுக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மக்கள் நம்மளை நம்புறாங்க, வீட்டுக்கு வீடு ஒரு ஓட்டு இருக்கு. இந்த ஆதரவு இருக்கும் வரை நம்மளை யாரும் அசைக்க முடியாது, என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அதுக்காக வந்து தேர்தலில் இயங்காமலாம் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி இப்போ ஆளை தூக்குறது என்னன்னா, பரவாயில்லப்பா விஜய் நம்பி முன்னாள் எம்எல்ஏ தான் வராங்களே. ஏன்னாப்பா திமுக முன்னாள் எம்எல்ஏ வந்துட்டாங்களா? இப்போ பேச்சு எப்படி வரும்னா, திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் பெண் எம்எல்ஏ வராங்க அப்படின்னா, அவங்க அதிமுகவில் பெண் எம்எல்ஏ இருந்தாங்கலாம் தெரியாது, திமுகவில் இருக்கக்கூடியவங்க இழுக்கிறாங்க. ஆளுங்கட்சி தான் மற்ற கட்சி இழுக்கும். இன்னைக்கு வந்து திமுகலேருந்து ஒரு ஆள் வராங்க அப்படிங்கும்போது விஜய்க்கு கூடுதல் பலம் தானே. இப்போ பல பேர் வந்து அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. இப்போ சொன்னாங்க காளியம்மாள் வர போகிறாங்க, அவங்க வர போகிறாங்க, இவங்க வர போகிறாங்க. யார் வந்தாலும் இந்த தேர்தலில் ஆட் அட்வான்டேஜ் தான். நீங்கள் நாஞ்சில் சம்பத்தாக இருந்தாலும் யார் வந்தாலும் சரி, இன்னைக்கு விஜய் கூட யார் வந்தாலும் அவர்களுக்கு நல்லது தான். இன்னைக்கு விஜய் கட்சியில் இன்னும் அனுபவமானவர்கள் நிறையா வரணும். இப்போ ஜேசிடி பிரபாகர்லேருந்து நாஞ்சில் சம்பத் அவர்களாகட்டும், செங்கோட்டையன் அவர்களாகட்டும், யார் வந்தாலும் அவர்களுக்கு நல்லது தான். அப்போ எப்படி வரவங்களை விடுவாங்க? அப்போ விஜய் தரப்பு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்குது. இன்னொன்று, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நிறைய பலவீனங்கள் என்னென்னா, இவங்ககிட்ட பெரிய பணம் இல்லை, அதிகாரம் இல்லை. நீங்கள் இப்போ வந்து முத்துலட்சுமிட்ட அவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அதிமுகலேருந்து கூட பேசுவாங்க, வந்துருங்கம்மா நம்ம கட்சிக்கு, பழைய கட்சி தானே. ஏன்னா யாரையுமே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10 ஆதரவாளர் இருப்பாங்க, யாரையுமே விடுவதற்கு இன்னைக்கு தயாராக இல்லை. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அந்த கள நிலவரத்தில் ஒரு ஓட்டு கூட முக்கியம். திமுகவும் ஓட்டுக்காக எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பழனிசாமி பூத்து கமிட்டிக்கு ஆள் போட்டு, அது இல்லாமல் 20 பேர் குழு போடுறாரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு 35 பேரை போட்டு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த பக்கம் திமுக. இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, புது பிளேயர் வந்துட்டாரு, நம்ம இத்தனை பேரை போடுறோம், அங்கே ஆளே இல்லை, கட்டமைப்பே இல்லைன்னு சொன்னாலும் அவருக்காக வந்து அரசியல் தெரியாத, அரசியல் புரிதல் இல்லாத விஜய் நல்லது பண்ணுவாருங்கிற ஒற்றை அந்த 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 ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. இவங்க எடுக்கக்கூடிய சர்வேல அது தெரியுது. யாருடைய ஓட்டை பிரிப்பாருன்னே தெரியல. பிஜேபிக்கே ஒன்றும் புரியல. பல மாநிலங்களில் அவங்க வந்து அவர் மோடி, அமித்ஷா அவ்வளோ வியூகத்தை வகுத்தா இங்கே என்ன நடக்குன்னே தெரியல. யார் ஓட்டை அதிகமாக பிரிப்பாருன்னு தெரியல. இவ்வளவு பேரையும் கலங்க வைத்து கொண்டிருப்ப விஜய் அவர்கள், அந்த கட்சி சாதாரண கட்சி இவங்க சொன்னால் நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறோம், ஜெயிக்கிறது சோக்கிறது அப்படிங்கிறதுலாம் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது வரை விஜய் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறார். அவர் ஒரு பெரிய அளவுக்கு எல்லா கட்சியிலும் சேதாரத்தை ஏற்படுத்துவார்னு என்னுடைய கொள்கையில் மாற்றமில்லை. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.